குட் ஆஃப்டர்நூன். தேர்ஸ்டே லஞ்ச் காரக்குழம்பு, கத்திரிக்காய் காரக்குழம்பு, பூண்டு போட்ட கத்திரிக்காய் காரக்குழம்பு. எனக்கு பிடிக்காது, என் ஒய்ஃபுக்கு ஃபேவரட்டாக தான். நம்ம வீட்டில் வந்த கத்திரிக்காய் அது கடைசியா அது முடிஞ்சிச்சா? எடுத்துட்டியா? நெய்யை நல்லா தலைன்னு ஊற்றணும். உடனே நெய் சாப்பிட்றது நல்லது இல்லை, நெய் நல்லது. இங்கே சீஸ் அள்ளி அடிக்கிறானுங்க வெள்ளைக்காரனுங்க. நம்ம தான் எண்ணெய் கம்மியாக சாப்பிட்றோம் உலகத்திலேயே பார்த்தா. எல்லா நாட்டுக்காரனும் இந்த ஃபிஷ் அண்ட் சிப்ஸ்லாம் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோதான், எண்ணெயிலே மிதக்கும். அவனுக்கு எல்லாமே ஃப்ரைட் ஐட்டம் தான். யூரோப்பியன்ஸ் எல்லாமே, இட்டாலி, ஸ்பெயின்காரலாம் ஃபுல்லாக சீஸ் அண்ட் ஆயில். ஜெர்மன்காரனும் அப்படி தான், சாலடு அது இதுன்னு சாப்பிட்றானுங்க. 2 நாளைக்கு வச்சு செய்கிறானுங்க ஆயில்லையே. உடம்புக்கு ஆயில் தேவை, உடம்பு அப்போ தான் லூப்ரிகேஷன் ஆகும். ஆயில் இருந்தால் தான் அந்த பசப்பசப்பெல்லாம் இருக்கும். நல்ல மழை பெய்தா அதை பற்றி ஒரு வீடியோ, அவேர்னஸ் வீடியோ போடுறேன். இங்கெல்லாம் வந்து நம்ம ஊரில் 23 சென்டிமீட்டர் இன்னைக்கு காலையில் பதிவாயிருக்கு நார்த் மெட்ராஸ்க்கு. நம்ம ஊரில் இங்கெல்லாம் 23 சென்டிமீட்டர்லாம் மழை பெஞ்சா யூகேவே இருக்காது, தண்ணிலாம் இருக்கும். இங்கே 6 சென்டிமீட்டர் மழை பெஞ்சாலே நாங்கள் தண்ணிக்குள்ளே இருப்போம். அவ்வளோ ஃப்ளட்டாக இருக்கும். ஜெர்மனில் ஒரு முறை இருந்தப்போ 2021 நினைக்கிறேன், மழை பெஞ்சுது. ஒரு 8 ஹவர்ஸ் பெஞ்சுது. பிரிட்ஜிலெல்லாம் காரில் அடிச்சுக்கிட்டு போகுது. உலகத்திலேயே வளர்ந்த நாடுகள் இவங்கெல்லாம். அவங்க இயற்கையை ஒன்றுமே பண்ண முடியாதுங்க. அவங்க அக்செப்ட் பண்ணிப்பாங்க, ஒன்றுமே அது குறை சொல்லிட்டு இது பண்ண. இயற்கை என்ன பண்ண முடியும்? அவ்வளோ பெரிய ட்ரைனேஜ் சிஸ்டம் இருந்தாலும் பெரிய பெரிய ரிவர்ஸ் அங்கெல்லாம் அப்படி ஓடும். அதே தாங்க முடியாமல் ட்ரைனேஜ்லாம் வெளில வந்து ஊரே, நான் கண்ணே இருக்க பார்த்தேன். யூகேலேயே பார்த்துருக்கேன், ஸ்பெயினில் லாஸ்ட் இயர் என்னாச்சு. அதனால சேஃபாக இருங்க, ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிக்கோங்க. இதுதான் இயற்கை நம்மளுக்கு பாடம் கற்றுக் கொடுக்கும். உலகத்தில் எதுவுமே நிரந்தரம் இல்லை. இயற்கை நம்மளை அழிச்சிட்டு போயிடும், சுனாமி மாதிரியும், ஃப்ளட்டு மாதிரியும், சைக்ளோன் மாதிரியும். அதனால எதையுமே ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணுங்க. இந்த டைம்ல தான் ஹெல்பிங் டெண்டன்சி வரணும். அதுக்கு தான் இயற்கை நம்மளுக்கு பாடம் கற்றுக் கொடுக்குது. அதுல இருந்து கற்றுங்க. கேரட் பொரியல், அப்பளம் அப்பளம் சாப்பிட்றோம் சாப்பிட்றோம், அப்பளம் சாப்பிட்றோம். நாங்கள் சாப்பிட்றது உளுந்து அப்பளம் தானே சொல்லியாது. ஒரு சொல்றாங்க இதில் செய்வாங்களாம், ஆட்டால உளுந்து செய்வாங்க. நான் டாக்டர் எல்லாம் கேட்டேங்க, அண்ணா நீங்கள் சாப்பிட்ற ஒன்றுமே இல்லை, ஒரு பிரச்சனை இல்லை, நீங்கள் சாப்பிடுங்கண்ணா அப்படின்ட்டாங்க. நீங்கள் ஒரே ஒரு அப்பளத்தை 4 பீஸாக சாப்பிட்றீங்க. நீங்கள் சாப்பிட்றதே கொஞ்சம் தான், அது ஒன்றுமே ஆகாதுண்ணா, ஒன்றும் பிரச்சனை இல்லைண்ணா. தயிர், கேரட் பொரியல். சேஃபாக இருங்க. டேக் கேர் ஆஃப் அதர்ஸ். உங்களுக்கெல்லாம் உங்கள் வீட்டில் ஒரு இடம் இருக்கா, ஒரு கார் பார்க்கில் இடத்த கொடுங்க. இருந்ததுன்னா ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் உதவி செய்யுங்க. வாழ்க்கை இனிமையானது. அன்பு மட்டுமே அனாதை, அன்பை ஆதரியுங்கள். Thank you, Kanapam, for your food. Appelam. சில்லியா சாப்பிட்றத காட்டுறேன்.